வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னோன்னா ஒன்றும் புரியாமல் என்னன்னு கேட்குறாங்க காவேரி. அதுக்கு விஜய் வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுல்ல, ஆனிவர்சரி இல்லை நாளைக்கு அப்படின்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே எல்லா விஷயமும் வந்து ம், நம்ம யமுனா மூலமாக தெரிய வருது. காவேரியோட அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி காவேரி விஜய் வந்து இந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் முறையில் தான் அக்காவோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இன்னையோட அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. யமுனா அதை கேட்டு அலறி துடிக்கிறாங்க. நம்ம வந்து சாரதா என்னடி இது இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போகிறாங்க காவேரி பார்க்கறதுக்கு. காவேரி வந்து கரெக்டாக வந்து இவங்க வர்றதுக்கும் காவேரி வந்து பெட்டியோட வந்து வெளியே வர்றதுக்கும் பேக்கோட கரெக்டாக இருக்குது. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மா கலங்கி துடிக்கிறாங்க. என்னடி உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடி, ஏன்டி எங்ககிட்டலாம் சொல்லலை அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. இப்படி உன் வாழ்க்கையை பாழ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே தாத்தா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் காவேரி அவங்க அம்மா அழுதுட்டுருக்காங்க. காவேரி அழுதுட்டுருக்கா. ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. ஒன்றுமே இல்லை அத்தை, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஏன் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க, காவேரி எங்கேயுமே போகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து அப்படியே வந்து காவேரி வந்து பார்த்து முறைக்கிறாங்க. இந்த டைமில் கரெக்டாக குழப்பறதுக்கிட்டே வந்து ராகினியோட வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் அவங்க மாமாவும் 2 பேரும் வந்துடுறாங்க. அன்பரசும் பசுபதியும் வந்து இதில் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து காவேரியோட குடும்பத்தை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு காவேரியோட குடும்பம் பயங்கரமாக கதறி துடிக்கிறாங்க. இதை கேட்டு தாத்தாவும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. காவேரியை பற்றி தாத்தா பெருமையாக சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவள் தங்கச்சிக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா, இதை போய் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு. இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. காவேரி வந்து இங்கே பாருங்கள், என் விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க, இது எங்கள் குடும்ப விஷயம், உங்கள் வேலையை பார்த்துட்டு தயவு செய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டி விட்டுறாரு. அந்த டைமில் காவேரி வந்து காவேரியோட அவங்க அம்மா கிட்ட வந்து சாரதா கிட்ட விஜய் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து நான் விட மாட்டேன், காவேரி வந்து வந்து என் வீட்டில் தான் இருப்பா அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. போதும், நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசுகிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். நீ என்ன சொல்கிற காவேரி, ஆமாம் என்னை வீட்டை விட்டு போக சொன்னீங்களே, துணியெல்லாம் எடுத்து வச்சுக்க சொன்னீங்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், என் நடிக்க வேணாம் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். நான் எப்போ காவேரி சொன்னேன், ஆமாம் இப்போ தானே சொன்னீங்க அப்படின்னு. ஐயோ காவேரி அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்ல வராரு. அந்த டைமில் பசுபதி ராகினி எல்லாம் சேர்ந்து மீண்டும் வந்து பிரச்சனை உண்டாக்குறாங்க. அதான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுல, போய் தொலைய வேண்டியது, எதுக்காக இங்கேருந்து பிரச்சனை கொடுக்குற, என்னமோ நல்லவ மாதிரி வெண்ணிலாவை கூட்டின்னு வந்து விட்ட, இப்போ நீயே இடைஞ்சலாக இருக்க விஜயோட வாழ்க்கைக்கு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி வந்து நான் யாரோட வாழ்க்கைக்கு இடைஞ்சால, இங்கே பாருங்கள் விஜய், நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருங்க, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுல, அதையும் சொன்ன மாதிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக வந்து தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கல, இந்த வீட்டில் வந்து நல்ல பொண்ணாக தான் நான் இருந்தேன், நல்ல மருமகளாகவும் நல்ல பேத்தியாக உங்களுக்கெல்லாம் இருந்திருக்கேன்னு நம்பிக்கை இருக்குது தாத்தா. தாத்தா தயவுசெய்து வந்து என்னை தப்பாக நினச்சிக்காதுங்க, உங்ககிட்ட சொல்ல நீ இல்லைம்மா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நீ விஜய் சேர்ந்து வாழ்வேந்தாம்மா, நாங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தேன், நீ தப்பாக புரிஞ்சிருக்கம்மா விஜய் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு காவேரி வந்து நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தாத்தா, இப்போ தான் என்னை வந்து வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கோன்னு சொன்னார். இப்போ தான் தாத்தா சொன்னார் எல்லாத்தையுமே. உங்கள் பேரனுக்கே நான் தேவையில்லை, வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு நான் எப்படி தாத்தா இங்கே இருக்க முடியும், சாரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி நீ என்னை விட்டுட்டு எப்படி போக முடியும், நீ போகக்கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என் பொண்ணை இனிமேட்டாவது நிம்மதியாக விடுங்கன்றாங்க. சாரதா அதிர்ச்சி அடைகிறார் விஜய் இதை கேட்டு.